ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தங்கத்தை அடகு வைத்து கடன் வாங்க போகிறீங்களா? அப்போ இதை நோட் பண்ணுங்கள், இதை கவனிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மொத்தம் ஒரு 7 விதமான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. தங்க நகை கடன் வைப்பதற்கு முன் இதை கவனித்து அந்த நகை கடனை வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 விதமான ஸ்டெப்ஸு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. அந்த 7 விதமான ஸ்டெப்ஸு என்னன்றது தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்சனல் லோன் எடுப்பது கஷ்டமாகியுள்ளது. புதிய தனிநபர் கடன் விதிகளை ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. இனி தனிநபர் கடன் வாங்குவதை, அதாவது பர்சனல் லோன் எடுப்பதை இந்த நடவடிக்கை கடினமாக்கியுள்ளது. ஜனவரி 1, 2025 முதல் வங்கிகளில் சிவில் ஸ்கோர் அறிக்கையை 30 நாட்கள் ஒரு முறை பதிலாக 15 நாட்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும். இதன் மூலம் கடன் வாங்குவோர்களின் நிதிநிலையை நிகழ்நேரத்தில் மதிப்பீடு செய்யலாம். அதாவது துல்லியமாக சிவில் ஸ்கோரை கணக்கிட முடியும். இந்த நடவடிக்கையானது அதிக அந்நிய செலாவணி மற்றும் கடனை திரும்ப செலுத்துவதில் நடக்கும் முறைகேடுகள் கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கடன் வாங்குவர்கள் இனி 2 வாரங்களுக்கு ஒரு முறை நல்ல கிரெடிட் ஸ்கோரை பராமரிக்க வேண்டும். அப்போது தான் தனிநபர் கடன் கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தனிநபர் கடன் வாங்க முடியாதவர்கள் தான் இப்போ பார்த்திங்கனாக்கா கோல்டு லோன், அதாவது தங்க நகை வைப்பதற்காக செய்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. நகை கடன் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தான் பார்க்க போகிறீங்க. வட்டி விகிதம் மற்றும் மறைக்கப்பட்ட கட்டணங்களை சரிபார்க்கவும். அடகு கடையில் அதிக வட்டி விகிதத்தில் வசூலிக்கலாம். பெரும்பாலும் மாதத்திற்கு 2 முதல் 3%, ஆண்டுதோறும் 24 முதல் 36 என விதிக்கலாம். இதை கவனமாக சோதிக்கும். செயலாக்க கட்டணம், மதிப்பீட்டு கட்டணம் மற்றும் சேமிப்பு கட்டணம் போன்ற முறையிறக்கப்பட்ட கட்டணங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் சார்ஜு எல்லாம் கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் கடன் மதிப்பு விகிதத்தை சரிபார்க்கும். அதாவது ஆர்பிஐ விதிகளின்படி வங்கிகளுக்கு என்பிஎஃப்சிக்கு தங்கத்தின் சந்தை மதிப்பில் 75% வரை கடனாக வழங்க வேண்டும். ஆனால் சில அடகு கடைகள் குறைவாக வழங்கலாம். எனவே மற்ற அடகு கடைகளில் இது ஒப்பிடுங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. முறையான ஆவணங்களை உறுதி செய்யவும் மற்றும் கடன் ஒப்பந்தத்தை உறுதி செய்யவும். எப்பொழுதும் கடன் தொகை, வட்டி விகிதம், திரும்பி செலுத்தும் விதிமுறைகள் மற்றும் அபராதங்களை குறித்து எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தை மேற்கொள்வதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் தங்கத்தின் எடை மற்றும் தூய்மையான சரியாக குறிப்பிட்டு உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் கிளியராக இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் அடமானம் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தங்க நகைக்கான எவ்வளோ வெயிட்டு போட்டிருக்காங்க அதில் தான் பார்த்துங்க. திரும்பி செலுத்துதல், ஏழை விதிமுறைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் பணம் செலுத்த தவறினால் அடகு கடை அறிவிப்பு இல்லாமல் உங்கள் தங்கத்தை ஏலம் விடலாம். அவர்கள் திரும்பி செலுத்துவதற்கான காலங்கள் அல்லது நீட்டிப்புகளை வழங்குகிறார்களா என சரிபார்க்கவும். உங்களுக்கு தெரியாதவர்களிடம் வைப்பது கூடுதல் பாதுகாப்பு இல்லை சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் தங்க நகை கடன் வைக்கிறீங்கனாக்கா அவங்க என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏலம் விடும்போது உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புகழ்பெற்ற மற்றும் உரிமம் பெற்ற அடகு கடைகளை தேர்வு செய்யும். உங்கள் தங்கத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய மதிப்பு செய்யப்படாத அல்லது பொய்யான கடைகளை தவிர்க்கவும். தங்கத்தின் பாதுகாப்பிற்காக என்பிஎஃப்சிகள், வங்கிகள் மற்றும் ஆர்பிஐயால் பதிவு செய்யப்பட்ட தங்க கடன்கள் மட்டுமே அணுகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்க் பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனங்களில் மட்டும் தங்க நகை கடன் வைங்க சொல்லியிருக்காங்க. மோசடி மற்றும் திருட்டு ஜாக்கிரதை. எடை மற்றும் தூய்மை சோதனை உங்களால் முன்னால் செய்யப்படுவதை உறுதி செய்யுங்கள். சில அடகு கடைகள் தங்கத்தின் மதிப்பை மதிப்பிடும்போது அதன் எடையை மாற்றலாம் அல்லது குறைக்கலாம் சொல்லியிருக்காங்க. முன்பணம் செலுத்தும் முறைகளை சரிபார்க்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சில கடன்கள் வழங்குவர்கள் கடனை முன்கூட்டியே திரும்பி செலுத்துவதற்கு அபராதம் விதிக்கின்றன. அதாவது நகை கடன் உடனே திரும்பி கேட்டால் அபராதம் விதிப்பார்கள். கூடுதல் கட்டணம் இல்லாமல் பகுதி அல்லது முழுமையாக திரும்ப செலுத்த அனுமதிக்கும் அடகு கடையை தேர்வு செய்யும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கடனை க்ளோஸ் பண்ண போகிறேன், லோனை க்ளோஸ் பண்ணேன் சார், என் நகை கொடுங்கனாக்கா உங்களுக்கு அந்த காலாவஸ்தை முன்னாடியே அவங்க ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்கு முன்னாடியே மீட்டு எடுக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு அபராதம் பிடிப்பாங்க, ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைனை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. தங்க கடன் விதிகள் வங்கி அல்லாத நிறுவனங்கள், என்பிஎஃப்சி மற்றும் ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க் ஆகியவை ஒரே மாதிரியான விதிகளால் வழி நடத்தப்படுகின்றன. ஆர்பிஐ கீழே வரவில்லை என்றாலும் ஏலம் விடுவதில் முறையாக ஆர்பிஐ விதிகளை கடைபிடிக்க வேண்டும். கடன் வாங்கிய தங்க கடனை செலுத்த தவறினால் என்பிஎஃப்சி மற்றும் வங்கிகளால் தங்கத்தை ஏலம் விடுவதற்கு என்று முக்கியமான செயல்முறைகள் உள்ளன. இந்த செயல்முறைகளை என்பிஎஃப்சி மற்றும் வங்கிகள் பின்பற்ற வேண்டும். இந்த செயல்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு ஏலம் விடவும் உங்களை உங்கள்கிட்ட கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டு தான் விடணுன்றாங்க. அவங்களோட பர்மிஷனில் தான், அவங்களோட லெட்டர் இல்லாமல் ஏலம் எடுக்க முடியாதுன்ற மாதிரி
சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 7 விதமான தகவல் தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தங்க நகைக்கடன் வைப்பதற்கு முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.